எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து US 160 ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு எப்படி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஜமைக்கா போகிறத பற்றி பார்க்குறோம். ஸோ அந்த பேஜில் போயிடுங்க. போகணுன்னு உங்களுக்கு இது மாதிரி இது இருக்கும். நீங்கள் கேமல்லேருந்து போகும்போது பக்கத்தில் நமக்கு ஜமைக்கா தான், அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜமைக்கா, அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கோடை போட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இது மாதிரி அடுத்த பேஜ். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி என்னென்னா உங்கள் ஆயா பேர் தான் கேட்கும். அவங்கவுங்க ஆயா பேரை அவங்க வச்சு போட்டுருங்க அதில். ஸோ மறுபடியும் உங்களை கரெக்ஷன் பண்ணணும்னா அதை போட்டு ஓப்பன் பண்ணலாம் திருப்பி. ஸோ இந்த அப்ளிகேஷன் பண்ணால் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, ட்ராவல் பிளான்ஸ் இதை பற்றி தான் கேட்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ரெடி ஆகிடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அது இல்லாமல் நம்ம ஒர்க் பர்மிட்டு, ட்ராவல் பிளானு, ட்ராவல் டிக்கெட்டு, நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுறதோடது, ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு தடவை சரி பார்த்து எடுத்துக்கிறேங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு முக்கியமாக. ஸோ இது தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரியே போகுது. ஜமைக்கல ஸோ லேண்டில் போயாச்சு. நம்ம அடுத்து இங்கே எந்த ரூம் போகிறோம். ரூம் என்னென்னா இங்கே வந்துட்டு கண்ணன் சேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேரளா சேட்டை தான் இங்கே எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தார். ஜமைக்கன்னு சொன்னாவே எங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம பாஸ் தான். மின்னல் அடிப்பார், பறக்க விடுவார். இங்கே அடித்தாருன்னா இந்தியா வரையும் பறக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூமில் ஸ்டே பண்ண போயிட்டோம். ஸோ கண்ணன் சேட்டை நம்பர் வேணும்னா யாரும் ஸ்டே பண்ணலாம் சொல்லுங்கள், நம்பர் அனுப்பி விட்றோம் நாங்கள் லிங்கில். பார்க்குறதுக்கு நமக்கு கொடைக்கானல் மாதிரியே ஒரு ஃபீலு. அன்றைக்கி ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா கொடிக்காப்புள்ளி இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். கொடுக்காப்புலாம் பிடிங்கி சாப்பிட்டோம். அடுத்து ஈவினிங் சாப்பிட போகலான்னு பார்த்தா அது நம்ம அவுட்டரில் இருக்கோம். அங்கேருந்து நம்ம சிட்டிக்கு தான் போகணும். ஸோ கேஎஃப்சி வேணால் ஏதாச்சும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு தான் தேடி போனோம். கொஞ்சம் தாண்டினாக்கிலே நமக்கு லிட்டில் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்துச்சு. ஸோ இங்கே நம்ம ஸ்பைசி ஃபுட்டு, நூடுல்ஸ் எல்லாமே கிடச்சி. இந்த லிட்டில் இண்டியா வந்து ரொம்ப நாளாக நம்ம ராஜஸ்தான்காரர் தான் ஒருத்தர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பியாச்சு. அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டு. அடுத்த நாள் கிளம்பியாச்சு. நான்